சும்மா போலீஸோட பாதுகாப்போ அல்லது ஆர்மி எஸ்டிஎஃப் பாதுகாப்போ கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு ரிஸ்க் தருகிற நம்மை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவர் ஒருவர் சுபஹ் தொழுகையை தொழுகிறாரோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இந்த ஒரு சிறப்பை யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நேரடியான கண்காணிப்பில் பாதுகாப்பில் ஒரு மூமின் எப்பொழுது இருப்பான் என்றால், அவன் சுபஹ் தொழுகையை தொழுதால். சுபஹ் நேரத்தை தப்ப விடுவதற்கு முன்னாடி ஒருவன் அந்த உரிய நேரத்தில் எழும்பி பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு அல்லாஹ்வை ஒருவன் தொழுவானாக இருந்தால், சுபஹ் தொழுகையை தொழுதால், அன்றைய தினம் அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சும்மா போலீஸோட பாதுகாப்போ அல்லது ஆர்மி எஸ்டிஎஃப் பாதுகாப்போ கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு ரிஸ்க் தருகிற, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற மாலிக்குல் முல்க், ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் படைத்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஒரு மூமின் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த தினம் எப்படி பரக்கத் என்று யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவர் சுபஹுக்கு எழும்பி ஷைத்தான் அவருடைய பிடரியில 3 முடிச்சு போடுகிறான், தூங்க போனால் ஷைத்தான் 3 முடிச்சுகளை எங்களுடைய தலையிலே போடுகிறானாம். யார் ஒருவர் தூக்கத்திலே இருந்து எழுந்து அந்த துஆவை ஓதுகிறாரோ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாரோ, ஷைத்தானுடைய ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. எவர் தொழுகைக்காக உது செய்கிறாரோ, அவருடைய 2 முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. எவர் அல்லாஹுக்காக சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, அவருடைய 3 முடிச்சுகளையும் ஷைத்தானுடைய முடிச்சுகளை அல்லாஹ் அவிழ்த்து விடுகிறான். அவர் அன்றைய தினம் நல்ல உற்சாகமுடையவராகவும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் இருக்கிறார். எவர் எழும்பவில்லையோ, ஷைத்தானுடைய மாயையில் மாட்டிக்கொண்டாரோ, ஷைத்தான் சொல்லுவானாம், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, தூங்கு தூங்கு என்று அவனை ஆசை காட்டிக் கொண்டே இருப்பான், சுபஹுக்கு எழும்ப விடாமல். அப்படி எவர் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தூங்கி விட்டாரோ, அவருடைய காது துவாரங்களில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.